எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹெச்டிஎஃப்சி மணி பேக் ப்ளஸ் கிரெடிட் கார்டு பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தாங்க 2 நாளைக்கு முன்னாடி நான் ஹெச்டிஎஃப்சி மணி பேக் ப்ளஸ் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணேன். நேற்று எங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு. இன்னும் இதை அன்பாக்ஸ் பண்ணல. வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது டாக்குமெண்ட் அது கிழிஞ்சிடாங்க. அவ்வளோதாங்க. இப்போது இதில் இருக்க எல்லாத்தையும் எடுத்துட வேண்டிய அவ்வளோதாங்க. இது எம்டி கவர் இருந்துச்சு. ஃபஸ்ட் டாக்குமெண்ட், இந்த டாக்குமெண்ட்குள்ளே தான் நம்மளோட கிரெடிட் கார்டு இருக்குது. வாங்க ஓப்பன் பண்ணலாம். இங்கே வச்சுக்கோங்க உங்கள் கிரெடிட் கார்டு. இது வந்து மணி பேக் ப்ளஸ் கிரெடிட் கார்டு. இதில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு இதை நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம். ஃப்ளிப்கார்ட், அமேசான், பிக் பாஸ்கெட், ஸ்மார்ட் ரிலையன்ஸ் ஸ்டோர், ஸ்விக்கி இந்த மாதிரி ஆன்லைன் வெப்சைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 150 ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் கேஷ்பேக் கிடைக்கும். ஐ மீன் ஒரு 150 ரூபாய்க்கும் நீங்கள் எவ்வளோ இதாகுதோ அதுக்கு 10 பாயிண்ட் கேஷ்பேக் கிடைக்கும். அதுவே நீங்கள் இஎம்ஐ மெர்ச்சன்ட் லொக்கேஷனில் ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 பாயிண்ட் கேஷ்பேக் கிடைக்கும். அதுவே நீங்கள் வெளியே ஆஃப்லைனில் நீங்கள் எந்த ஒரு 150 ரூபாய்க்கு மேலே நீங்கள் என்ன அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு 2 பாயிண்ட் கேஷ்பேக் கிடைக்கும். 2 பாயிண்ட் கிடைக்கும். சரிங்களா? அதில் நீங்கள் மொத்தமாக ஒரு 2 வருஷம் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து வச்சுட்டு நீங்கள் வந்து கடைசியில் நீங்கள் ரீடீம் பண்ணி நீங்கள் அதையும் வச்சு நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் ஏதாச்சும் பை பண்ணிக்கலாம். அதுபோக நீங்கள் 3 மாதத்துக்கு இருக்க நீங்கள் 50,000க்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 500 ருபீஸ் கிஃப்ட் வச்சர் தருவாங்க. 3 மந்த்துக்கு ஒன் டைம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நீங்கள் 50,000 அபோவ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா. அதுவே நீங்கள் 3 மாதம் மொத்தம் 4 குவார்ட்டர் ஆகுது. நீங்கள் 4 குவார்ட்டரும் நீங்கள் 50,000 மேலே நீங்கள் ஸ்வைப் பண்ணி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 இயர்க்கு பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் வந்து கிஃப்ட் வச்சர் உங்களுக்கு தந்துடுறாங்க. சரிங்களா? பேக் சைடு என்ன போட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்டு வந்து இப்போ ஆக்டிவேட்டில் இருக்காது, ஆஃப்லைன் வச்சுருப்பாங்க. அது எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரேட் பின், ஐவிஆர் யூஸ் பண்ணி பின் பண்ணுறது, நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி பின் ரெஜிஸ்டர் பண்ணுறது, கடைசியில் மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணி பண்ணுறது, இல்லைன்னா நீங்கள் ஏடிஎம் யூஸ் பண்ணி உங்கள் பின் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இங்கே இன்ஃபர்மேஷன் தான் இருந்திருக்காங்க பேக் சைடு. சரிங்களா? இப்போ நம்ம கிரெடிட் கார்டை எடுத்து பார்க்கலாம். நல்லா டைட்டாக ஒட்டி வச்சுருப்பாங்க, பார்த்துடுங்க. அப்படியே மாற்றிடுச்சேன். இப்போ நம்ம கையில் கிரெடிட் கார்டு வந்துடுச்சு. இங்கே போட்டுக்காங்க வாங்க, சில டீட்டெயில்ஸ் போட்டுக்காங்க. என்னென்னா, பிலோ டிரான்சாக்ஷன் ஆர் கரண்ட்லி டிசேபிள்ட் ஆன் யூர் நியூலி இஷ்யூட் கிரெடிட் கார்டு. இப்போது இந்த நம்ம கிரெடிட் கார்டு கையில் இருக்குது. இது வந்து டிரான்சாக்ஷன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வாங்க, ஆன்லைன் கான்டாக்ட்லெஸ் டிரான்சாக்ஷன் ஆஃப், இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் ஆஃப். இதை நீங்கள் எனேபிள் பண்ணணுன்னா உங்கள் கிரெடிட் கார்டு ஒரு வெப்சைட் இவங்க கொடுத்துருக்காங்க, mycards.hdfcbank. இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்கள் மொபைல் பேங்கிங் இல்லை நெட் பேங்கிங் ஆர் ஏடிஎம் மிஷின் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த கார்டை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அந்த எனேபிள் பண்ணுற ஆப்ஷனை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போவேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கிரெடிட் கார்டு நம்ம ஓப்பன் பண்ண போகும். 1 2 3 அவ்வளோதாங்க. நம்ம நேமில் ஒரு கிரெடிட் கார்டு வாங்கியாச்சு. அவ்வளோதாங்க. இந்த கிரெடிட் கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 1 மந்த்து கழித்து நீங்கள் பே பண்ணணும். சரிங்களா? இந்த கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு லாபத்துலேயும் முடியும், நஷ்டத்துலேயும் முடியும். அது நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. அது
நீங்கள் எப்படி லாபமாக யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ண எல்லாமே நீங்கள் எங்கே போனாலும் ஸ்வைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாம் நிறைய எக்கச்சக்க ரிவார்ட்ஸ் பாயிண்ட் கிடைக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு பில் வந்துடும். சரிங்களா? இது வந்து இந்த போஸ்ட்பெய்ட் ப்ரீபெய்ட் லேண்ட்லைன் பில் அந்த மாதிரி நீங்கள் 1 மந்த் கழிச்சு உங்களுக்கு பில் வந்துடும். பில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 50 டேஸ் டைம் தருவாங்க. அந்த 50 டேஸ்க்குள்ளே நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ண அமௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் பே பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கார்டு. நீங்கள் எவ்ரி மந்த் கரெக்டாக பில் பே பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பர் மந்த்துக்கு வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 3.49% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பிடிப்பாங்க. நீங்கள் யூஸ் பண்ண அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு 3.49% இன்ட்ரெஸ்ட் பிடிப்பாங்க. அது நீங்கள் பே பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் அமௌண்ட் பே பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் மினிமம் அமௌண்ட்டில் தயவுசெய்து பே பண்ணாதீங்க. அது உங்களுக்கு பெனிஃபிட் இல்லை, பேங்க் அவங்களுக்கு தான் பெனிஃபிட். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா மந்த்லி கரெக்டாக பில் வந்தோடனே ஒரு 50 டேஸ் அவங்க டைம் தராங்க. நீங்கள் ஒரு 10 டேஸ்க்குள்ளே பே பண்ணிடுங்க. ஏன்னா எவ்வளோ யூசேஜ் பண்ணீங்க உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு சேலரி எப்போ வருதோ வந்தோடனே கண்டிப்பாக பே பண்ணிடுறீங்க, மறந்துடாதீங்க. அப்படி மறந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு வந்து 3.49% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போகிறாங்க. அதுவே நீங்கள் பே பண்ண மாட்டிங்கன்னா வட்டிக்கு அதுக்கு மேலே வட்டி போட்டே இருப்பாங்க. அதுவே நீங்கள் மொத்தமாக ஒரு வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 41.88% உங்களுக்கு வட்டி ஆகுது. சரிங்களா? நீங்கள் ரொம்ப லாஸில் ஆகிடும். உங்களுக்கு கிரெடிட் கார்டு வாங்கி உங்களுக்கு ரொம்ப நஷ்டமாயிடும். சரிங்களா? அதான் நம்ம கிரெடிட் கார்டு வாங்கி லாபமாக யூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பில் பேமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கரெக்ட் டைமில் பண்ணிடுங்க. சரிங்களா? உங்களுக்கு வேணுங்கிறத மட்டும் வாங்குங்க. நீங்கள் கிரெடிட் கார்டு இருக்குது, நம்ம என்ன வேணால் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தேவையில்லாதெல்லாம் வாங்காத உங்கள் ஆசை கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரெடிட் கார்டு இல்லாதப்போ டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களோ அதை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். சும்மா வேணுன்ட்டு அங்கே இருக்குல்லன்னு சொல்லிட்டு ஸ்வைப் பண்ணாதீங்க. எல்லா மிஷின்லேயும் ஸ்வைப் பண்ணாதீங்க. சரிங்களா? வேணுங்கிறத பொறுத்து யூஸ் பண்ணி நீங்கள் அப்படி ஸ்வைப் பண்ணாதா இருந்தால் நீங்கள் கரெக்டாக பில் பேமெண்ட் பண்ணிடுங்க. பேமெண்ட் கரெக்டாக பண்ணிடுவோன்னா நீங்கள் எவ்வளோ வேணால் ஸ்வைப் பண்ணிக்கோங்க. அது உங்கள் இஷ்டம். சரிங்களா? நான் வந்து நீங்கள் நஷ்டமாயிடக்கூடாது, உங்கள் கிரெடிட் கார்டு லாபமாக நீங்கள் யூஸ் பண்ணணும், அதுக்காண்டி நான் உங்களுக்கு இப்போ டிப்ஸ் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதான் நம்ம மணி பேக் ப்ளஸ் கிரெடிட் கார்டு. வாங்க நம்ம இதுக்குள்ளே இருக்க புக்லெட்ஸ் பற்றி பார்க்கலாம். இங்கே ஒரு சீட் வந்துருக்காங்க. அதே தாங்க உங்களுக்கு ஐவிஆர் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட கிரெடிட் கார்டு நீங்கள் பின் செட் பண்ணுறது. அப்படி இல்லையா நீங்கள் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி நீங்கள் பின் செட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு தெரியலைன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா ஃப்ரீயாக விடுங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணி எப்படி பின் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லையா கடைசியாக ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏடிஎம் இருக்குல்ல, ஹெச்டிஎஃப்சி ஏடிஎம் சென்டர் இருக்குல்ல, அந்த ஏடிஎம் மூலிமா நீங்கள் எப்படி பின் ஜென்ரேட் பண்ணலான்னு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அது போக பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் தெரியல, நீங்கள் ஹிந்தியில் அப்படி தெரிஞ்சுக்கோங்க. ஏவாக வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பெருசாக புக் கொடுத்துருக்காங்க. புக்குக்குள்ளே புக்காக வச்சுருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு மெம்பர் அக்ரிமெண்ட். இதான் உங்கள் கிரெடிட் கார்டோட அக்ரிமெண்ட். இதை நல்லா பார்த்து தெரிஞ்சு படிச்சுக்கோங்க. தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சு படிச்சுக்கோங்க. தெரிஞ்சவங்க இந்த புக்கை அப்படியே ஓரமாக வச்சுருங்க. அடுத்து இன்னும் ரெண்டு சின்ன ஸ்லிப்பு இருக்குது, இதையும் பார்த்துக்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே தாங்க கிரெடிட் கார்டு பற்றி நிறையா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த புக்கெலாம் நம்மளுக்கு அவசியம் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் பார்த்து படிச்சுக்கோங்க. நம்ம மெயின் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொன்று பெரிய ஸ்லிப் கொடுத்துருக்காங்க. HDFC கான்டாக்ட்லெஸ் கிரெடிட் கார்டு கைட். இந்த ஸ்லிப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நம்ம இப்போ வந்த HDFC கிரெடிட் கார்டு இல்லை, அது வந்து கான்டாக்ட்லெஸ் கார்டு. இந்த சிம்பிள் வைஃபை சிம்பிள் இருந்துச்சுன்னா அது வந்து கான்டாக்ட்லெஸ் கார்டு. நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் என்ன ஏதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இந்த கான்டாக்ட்லெஸ் கார்டை நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கிறது தான் நல்லது. சரிங்களா? அது எப்போ வேணால் உங்களுக்கு டேஞ்சரில் போய் முடியும். அதனால் இந்த கான்டாக்ட்லெஸ் கார்டு உங்களுக்கு கையில் வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் இதான் வந்தப்போ நம்ம அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அந்த கான்டாக்ட்லெஸ் கார்டை நீங்கள் ஆக்டிவேட் பண்ண வேண்டாம், ஆஃப்லேயே இருக்கட்டும். சரிங்களா? அதை உங்களுக்கு கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ ஏதோ ஒன்று, எல்லாமே இந்த கான்டாக்ட்லெஸ் கார்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஆப்ஷனை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு சேஃப்டி இல்லை. யார் வேணால் எப்போ வேணால் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கார்டுலேருந்து பணத்தை ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். அடுத்து
இதாங்க நம்மளுக்கு மெயின் புக்கு. சரிங்களா? இதில் தான் ஃபுல்லாக கிரெடிட் கார்டு பற்றி ஃபுல் டீட்டெயில் இந்த புக்கில் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த புக்கில் இருக்க மெயின் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். சரிங்களா? இவங்களே கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ஷெடியூல் ஆஃப் சார்ஜஸ். இது வந்து இவங்க என்ன கொடுத்தாங்கன்னா இவங்ககிட்ட வச்சுருக்க எல்லா கிரெடிட் கார்டோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து என்னென்ன சார்ஜஸ் பண்ணாங்க என்ன ஏதுன்னு ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. நம்ம மெயின் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். இது வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட். உங்களுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டே பே பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம்ல. அது வந்து எத்தனை நாளுக்குள்ளேன்னு பார்த்தீங்கன்னா 50 நாள். பில் வந்து 50 நாளுக்குள்ளே நீங்கள் பே பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட். அந்த 50 நாளை தாண்டிட்டிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண அமௌண்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மணி பேக் ப்ளஸ் கிரெடிட் கார்டுக்கு வந்து 3.49% கட்டணும். ஒவ்வொரு கார்டுக்கு ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஒவ்வொரு பர்சன்டேஜ் இருக்குது. அது நீங்கள் இந்த புக்கை நீங்கள் புக் பண்ணி இந்த புக்கில் பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட மணி பேக் ப்ளஸ் கார்டுக்கு வந்து 3.49%. நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன், உள்ளே போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. சரிங்களா? இதில் வந்து உங்களுக்கு மினிமம் ரீபேமெண்ட் அமௌண்ட்டுன்னு சொல்லி இருக்கும். சரிங்களா? அது வந்து 5% கொடுத்துருக்காங்க. ஆர் மினிமம் 200. அதுக்கப்புறம் உங்களுக்கு கேஷ் அட்வான்ஸ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் லிமிட்லேருந்து 40% வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கு மேலே நீங்கள் எடுக்க முடியாது. நெக்ஸ்ட்டு ஆனுவல் அண்டு ரினிவல் ஃபீஸ். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கார்டுக்கு ஒவ்வொரு ஃபீஸ் இருக்குது. சரிங்களா? நம்மளோட மணி பேக் ப்ளஸ் கார்டுக்கு என்ன ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு கீழே பார்த்தீங்கன்னா இருக்கும். இங்கே வாங்க. மணி பேக் ப்ளஸ் கார்டு அதுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 rupees பர் இயருக்கு. உங்களுக்கு 500 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த சார்ஜ் பண்ணுறதை நீங்கள் அவாய்ட் பண்ணணுன்னா நீங்கள் 1 இயர்க்குள்ளே 50,000 அபவ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த 500 rupees நீங்கள் பே பண்ண தேவையில்லை. நீங்கள் கார்டு ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி நீங்கள் இந்த கார்டு புதுசாக புக் பண்ணும்போதும் நீங்கள் 500 rupees நீங்கள் பே பண்ணணும். சரிங்களா? சில பேர்த்துக்கு சில ஆஃபர்ஸ் கொடுத்து ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. நான் இப்போ இந்த மணி பேக் ப்ளஸ் கார்டு வந்து ஃப்ரீயாக தான் வாங்கியிருக்கேன். எந்த ஒரு அமௌண்ட்டும் நான் பே பண்ணல. எனக்கு ஆஃபர் பேங்க்லேருந்து ஆஃபர் வந்துச்சு, நான் வந்து ஃப்ரீயாக புக் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஆஃபர் வந்துச்சுன்னா டக்குன்னு புக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் 500 rupees கொடுத்து இந்த கார்டு வாங்க வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? ஆஃபர்னு இருந்துச்சுன்னா டக்குன்னு பார்த்து புக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். அதாங்க இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த அமௌண்ட் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஆனுவல் ஃபீஸ் 500 நீங்கள் பே பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணதுக்கு எந்தெந்த கார்டுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்மளோட மணி பேக் ப்ளஸ் கார்டுக்கு வந்து 50,000 அபோவ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த 1 இயர் கழிச்சு நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தேர்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 மந்த் பில் சைக்கிள் வந்தோடனே நீங்கள் 50 days ஆகியும் நீங்கள் பில் பே பண்ணிருந்தீங்கன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 3.49%. நம்ம மணி பேக் ப்ளஸ் கார்டு வந்து இங்கே இருக்குது பார்த்துக்கோங்க. அதுக்கு வந்து பர் மந்த்துக்கு வந்து 3.49% நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். அதுவே ஆனுவலியாக பார்த்தீங்கன்னா 41.88% ஆனுவலி. உங்களுக்கு பாதி சம்பள காசு இவங்களுக்கே போயிடும், உங்களுக்கு எதுவும் ஆகாது. சரிங்களா? அதனால் நீங்கள் பார்த்து மறக்காமல் பில்லை பே பண்ணிடுங்க. அப்படி இல்லையா ஆட்டோ பே செட் பண்ணி வச்சுக்கோங்க. வேலை முடிஞ்சு உங்களுக்கு பில் வந்தோடனே அதுவே காசு உங்கள் அக்கௌண்ட் வந்து தூக்கிக்குவாங்க. இங்கே வந்து லேட் பேமெண்ட் ஃபீஸ் பற்றிலாம் போட்டிருக்காங்க. இந்த புக்கு தாங்க பெருசாக இருக்குது, எல்லா டீட்டெயிலுமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கேஷ் அட்வான்ஸ் சார்ஜஸ். நீங்கள் ஏடிஎம்மில் கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் ஏடிஎம் மிஷினில் போய் கேஷ் எடுத்துக்காதீங்க. அதுக்கு தனியாக ஃபீஸ் போகாங்க. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 2.5% நீங்கள் விட்ரா பண்ணுற அமௌண்ட்லேருந்து 2.5% பிடிச்சிக்குவாங்க. சரிங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் விட்ரா பண்ணுற அமௌண்ட்லேருந்து 2.5% உங்களுக்கு சார்ஜஸ் பண்ணாங்க. நீங்கள் ஏடிஎம் மிஷினில் போய் நீங்கள் விட்ரா பண்ணாவே நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணி இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஸ்வைப் பண்ணிக்க அந்த எல்லா கேஷுக்குமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதனால நீங்கள் எக்காரணத்துக்கு கொண்டு கிரெடிட் கார்டை ஏடிஎம் மிஷினில் ஸ்வைப் பண்ணிடாதீங்க. அது உங்களுக்கு ரொம்ப டேஞ்சர். சரிங்களா?
அதுக்கப்புறம் பேமெண்ட் ரிட்டர்ன் சார்ஜஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பேமெண்ட் ரிட்டர்ன் சார்ஜஸ். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2% எங்களுக்கு எடுக்காங்க. ஏதோ ஒன்று ஆன்லைனில் யாரோ ஃபார்வர்ட் பண்ணி உங்கள் கிரெடிட் கார்ட்லேருந்து அமௌண்ட் எடுத்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 ரூபீஸ் எடுத்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு எப்படி பர்சன்டேஜ் தெரியல, அதை நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களுக்கு திருப்பி கொண்டு வர வச்சிடலாம். அது வந்து கரெக்டான ரீசன் தான் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இவங்க 2% அந்த போன அமௌண்ட்லேருந்து 2% வந்து இவங்க ஃபீஸாக எடுத்துக்கிறாங்க. அதேமாதிரி நீங்கள் கிரெடிட் கார்டு பில் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணுறது தான் நல்லது. சரிங்களா? நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணாமல் பேங்க்லேயே போய் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ எல்லாமே ஆன்லைனில் வந்துச்சு, உங்களுக்கு எல்லாம் ஈஸியாக நீங்களே பண்ணிடலாம். ஒன்றா நீங்கள் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மொபைல் பேங்கிங் ஆப் இருக்குது, அதில் எல்லாமே ஈஸியாக இல்லைன்னா இந்த கிரிட் ஆப் இதுக்குன்னே நிறையா ஆப்ஸ் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். நீங்கள் பேங்க்கில் போய் பே பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு 100 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா பிடிச்சாங்க, அதனால் நீங்கள் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ரிவார்ட் ரிடப்ஷன் ஃபீஸ். நீங்கள் உங்கள் ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டுலாம் நீங்கள் ரீடீம் பண்ணும்போது அதுக்கு ஒரு 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. கரெக்டாக சொல்லணும்னா 99 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. நம்மளே கஷ்டப்பட்டு அந்த ரிவார்ட் பாயிண்ட் வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும், ரொம்ப நாள் சேர்த்து வச்சுப்போம். அதுலேருந்து கொஞ்சம் காசு வரும், அதுலேருந்து 99 ரூபா எடுத்துக்கிறாங்க. சரி, எடுத்துகிட்டு போகிறாங்க, விடுங்க, என்ன பண்ணுறது, அவ்வளோதாங்க. இந்தமாதிரி முக்கியம். அதுக்கப்புறம் ஃபியூவல் டிரான்சாக்ஷன் சர்சார்ஜ். நீங்கள் ஃபியூவல் பே ஃபியூவல் அடிக்கும்போது இந்த கார்டு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 1% அவங்க சார்ஜஸில் பெட்ரோல் பங்க்ஸ்லேருந்து சார்ஜஸ் பிடிப்பாங்க. அந்த பிடிச்சதில் வந்து உங்களுக்கு இது பண்ணிடுறாங்க, 1% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணிடுறாங்க இந்த கார்ட்லேருந்து. அதனால் உங்களுக்கு அவங்க சில பெட்ரோல் பங்க்கில் பிடிச்சாங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அது உங்களுக்கு கேஷ்பேக் மாதிரி அது ஒரு 1% உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். அது சில பெட்ரோல் பங்கை பொறுத்து இருக்குது. அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோதாங்க. முக்கியமான பாயிண்ட் எல்லாம் பார்த்தாச்சு. இந்த புக்கை நீங்கள் ஃப்ரீயாக்கும்போது ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுட்டிங்கன்னா நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம். கிரெடிட் கார்டை பற்றி நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எது தெரியாமல் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு டேஞ்சரில் வந்து முடியும். வட்டி போட்டு தட்டு எடுத்துக்குவாங்க. சரிங்களா? அவ்வளோதான். நம்ம எல்லா டாக்குமெண்ட் பார்த்தாச்சு. கடைசியாக கிரெடிட் கார்டை பார்த்தோம். நல்லா மேட் ஃபினிஷாக கொடுத்துருக்காங்க. விசா கார்டு வந்திருக்கு. நான் மாஸ்டர் கார்டு வந்துமான்னு பயந்துருந்தேன், ஏன்னா ஆல்ரெடி டெபிட் கார்டு மாஸ்டர் கார்டில் தான் இருக்குது. எல்லா கார்டும் ஒன்று மாறி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏதாச்சும் ஆன்லைனில் ஏதாவது ஆஃபர் வந்துச்சுன்னா உங்களுக்கு டக்குன்னு நீங்கள் எதுனாலும் பண்ணிச்சுக்கலாம். உங்களுக்கு கார்டு டீட்டெயில் எல்லாமே பேக்கில் இருக்குது. நான் திருப்பி கணக்கில் தான் பார்க்குறேன், எதுக்கு இருக்குது. சரிங்களா? உங்கள் கார்டு டீட்டெயில்ஸு, எக்ஸ்பைரி டேட்டு, சிவிவி நம்பர் எல்லாம் பின்னாடி இருக்குது. அவங்களோட கார்டு நேம் மட்டும் இங்கே முன்னாடி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மணி பேக் ப்ளஸ் கார்டு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த கிரெடிட் கார்டு பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்த்தாச்சு. இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு வேணும் அப்ளை பண்ணணும்னா அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. பேங்க்கில் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அந்த ப்ரொசீஜர்லாம் உங்களுக்கு கரெக்டாக ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சேலரி ஸ்லிப் கேட்பாங்க, இல்லைன்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் பே பண்ண ஏதாச்சும் ஸ்லிப் கேட்பாங்க. அப்போ பேன் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃபு, உங்களோட எல்லா டீட்டெயில்ஸ் கேட்கணும். அதுக்கப்புறம் உங்களோட சேலரி வந்து 20,000 அபவ் இருந்தால் நீங்கள் ஈஸியாக கிரெடிட் கார்டு வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். சரிங்களா? வேறு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். அவ்வளோதான். இந்த மணி பேக் ப்ளஸோட கிரெடிட் கார்டு வந்து இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணியாச்சு. அடுத்தது இதுக்கு பின் செட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.